முதலாவது பார்த்தீங்கன்னா ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ், ப்ரௌன் ரைஸ், பார்லி இந்த மூணும் ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம ஒரு திணை அரிசிகள் இருக்கு இல்லையா, வரகு, சாமை, கம்பு, ராகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டனால தான் அவங்க சுகர் இல்லாமல் இருந்தாங்க. இதுதான் விஷயம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி, ஐயாரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகர் தன்மை, அந்த இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி வெள்ளை அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஸ்டார்ச்சு, சுகர் எல்லாம் உடம்புல சேர்ந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ப்ரௌன் ரைஸ் முதலான சாமை, திணை இந்த மாதிரி அரிசிகளை அப்பப்போ ஃபுல்லாக சாப்பிட சொல்லலை, அப்பப்போ நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு மாறுதலுக்காக சேர்த்துட்டே வந்தீங்கன்னா சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வெள்ளை அரிசியில் உள்ள சுகரை நம்ம சாப்பிடும்போது உடம்புல ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகி பிளட்டில் கலந்து அப்படியே சுகராக நம்மளுக்கு காமிக்குது, சக்கரை நோய் வருது. ஆனால் இந்த மாதிரி அரிசிகளில் சுகர் இருக்கா இல்லைன்னு கேட்டால் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் உடம்புல ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும். ஏன்னா இதில் ஃபைபர் நிறைய இருக்குது, அதுதான் இதுக்கு உள்ள மேஜிக். வெள்ளை அரிசியில் ஃபைபர் கிடையாது, டைரெக்டாக சுகரு பிளட்டில் போய் கலந்து பிரச்சனை உண்டு பண்ணுது. ஆனால் நான் சொன்ன அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, ஃபைபர் இருக்கிறதுனால அந்த அரிசியில் உள்ள சுகரையே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்புல அப்சர்வ் ஆகி அதை நம்ம எனர்ஜியாக மாற்றி சுகர் சேர விடாமல் ஈஸியாக தடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.